இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எழுதுகிற இல்லை கடிதங்களில், ஃபோன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக சாட்சிகளை கேட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டாமா, நிறுத்தி விடலாமா, இந்த டிவி ஊழியத்தை நிறுத்தி விடலாமா என்று சொல்லி அநேக நேரங்கள் நான் சிந்திப்பது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சிந்திக்கும் போதெல்லாம் உங்களுடைய அந்த சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதே என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி எங்களை ஊந்தி தள்ளுகிறது. அல்லேலூயா. இந்த ஊழியங்கள் தடையில்லாமல் இந்த டிவி ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு, இந்த மீடியா மினிஸ்ட்ரி நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவை, உங்களுடைய பங்களிப்புகளும் எங்களுக்கு தேவை. என்ன பங்களிப்பு? ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பதற்கு உங்களால் என்ற காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய பிறந்த நாட்கள், உங்களுடைய அன்பிற்குரியவர்களை நினைவு கூறின நாட்கள், திருமண காரியங்கள், நல்ல நாட்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறி உங்கள் குடும்பத்தின் சார்பாக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய சார்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம், தத்தெடுக்கலாம். இந்த டிவி நிகழ்ச்சியின் பங்காளராக நீங்கள் மாறலாம். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு குறைந்தது ஒரு 3000 ரூபாயோ உங்களால் என்ற காணிக்கையை கொடுப்பீர்கள். ஆனால் லட்சக்கணக்கான இயேசுவை அறியாத கிராம ஜனங்களுக்காக அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபியுங்கள், செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு மனதில் ஒரு செய்தியின் தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எங்கள் ஊரில் இந்த எருமை மாடு இருக்குல்ல, எருமை மாடு, அந்த எருமை மாடு அப்படி வெறிச்சுக்கிட்டு துமுறிக்கிட்டு சேட்டை பண்ணும். அப்போ அந்த எருமை மாடு அழகுன்னா நினச்சிடணும், தும்ப பிடிக்கணுமா. தும்பனா என்ன? மூக்குணாங்கயிறுக்குள்ள ஒரு கயிறு கொட்டியிருப்போம், இல்லை கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருப்போம், அதான் தும்புன்னு. அந்த கயிறை பிடிக்கணும், கழுத்துல இருக்கிற தும்ப கயிறை பிடிக்கணும். தும்ப பிடிக்காம வாழை பிடிச்சா எப்படிங்க? அல்லேலூயா. என்ன அறிவாளிங்க. இந்த செய்தி தலைப்பே கிறிஸ்தவ நண்பர்களே, ஊழியக்கார நண்பர்களே, தும்ப பிடிங்க, வாழை பிடிக்காதீங்க. உங்களுக்கு அர்த்தம் நான் சொல்றேன். என்ன செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யணும். செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம செய்யவே வேண்டியதில்லாத காரியத்துல வைராக்கியம் பாராட்டாதீங்க. அல்லேலூயா. இந்த ஏனையா 21 நூற்றாண்டுகளை எழுப்புதல் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மறந்து விடுகிறோம், பயப்படுகிறோம், சோம்பேறித்தனம் செய்கிறோம், அசதியாக செய்கிறோம். செய்ய வேண்டியாத காரியத்திலே வைராக்கியம் பாராட்டுகிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், எதை முதல்ல செய்யணும் அதை செய்யணுங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்ப மார்க் எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்து பரமேறும் போது சீசர்களை பார்த்து சொல்ற சிஸ்டன்ஸுகளை பாருங்க. அதை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். 15வது வசனத்துல, முன்னாடி உள்ள வசனத்துல அவர் சொல்றாரு, 11 பேர் கூட அவர் தரிசனம் ஆகிறாரு. உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களே அவர்கள் நம்பாம போன நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசை குறித்து, இருதை கடினத்து குறித்து அவர்களை கடிந்து கொண்டுட்டு பின்பு அவர் அவர்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? அதான் தும்ப பிடிக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? அதான். அடுத்து என்ன செய்யணும்? பின்பு அவர் அவர்களை நோக்கி சொல்லிட்டு பிரசங்கிகள், சுவிசேஷ பிரசங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லாரு? நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது யாராவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கணும். அதுல நீங்க சொல்ற சுவிசேஷத்துல யாராவது நம்பிக்கை வச்சு, விசுவாசம் வச்சு அவங்கள ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அன்று இதான் படி. அல்லேலூயா.
அடுத்து அவங்க நினைச்சுவாங்க அந்த விசுவாசியில நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு அற்புத லிஸ்ட் இருக்குது. இப்ப நாம என்ன செய்யறோங்க, உங்க வீட்டை சுற்றிலும் உங்க ஊரை சுற்றிலும் அப்ப முதல்ல செய்ய வேண்டிய இந்த சுவிசேஷ பணி உங்களுடைய சபைகள்ல, உங்களுடைய பட்டணங்கள்ல, உங்களுடைய கிராமத்துல நடக்குதா அதை பார்க்கணும். அதாங்க நம்முடைய கடமை. உயிர் தெழுந்த உடனே எல்லாருக்கும் சொல்லிட்டு போன கடைசி கட்டளை என்ன? உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது முக்கியங்க. நாங்க கடந்த வருஷத்துல 25,000 கிராமங்கள்ல காஸ்பல் அறிவிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டோம். அதுக்கு முந்தின வருஷத்துல 10,000 கிராமங்கள்ல காஸ்பல் அறிவிக்கணும் ஒரு இலக்கு வச்சு. இந்த வருஷத்துல 50,000 கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கணும் திட்டம் வச்சிருக்கிறோம். ஏன்னா இது எங்களுடைய கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது, ஐயா ஆபத்து என்று சொல்லுகிறது. அருமையான திருச்சபையை, கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்காரர்களை, முதல்ல செய்ய வேண்டிய பிரதான கட்டளை, என் ஆண்டவருடைய கடைசி ஆசை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு பற்றி நீங்க சொல்றதெல்லாம் சுவிசேஷம் தான். இப்போ ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி சொல்ல, இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார், 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார், 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து குருடர்களை பார்வையிட செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை எழுந்து நடக்க செய்தார், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாருடைய பாவங்களுக்கு அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எல்லாருடைய பாவத்திற்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தார், உனக்காக எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்யும்படி உயிரோடு கூட இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார், சுவிசேஷம். இயேசு உன்னை அழைக்கிறார், சுவிசேஷம். இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இயேசுவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஐயா. ஐயோ, இன்றைக்கு அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறதே கம்மியாயிருச்சுங்க. கடந்த மே 1ஆம் தேதி நாங்கள் 20,000 வாலிபர்களுக்கு என்று ஒரு உபவாச கூட்டத்தை கூட்ட வைக்கும்படி ஆண்டவர் பாரம் கொடுத்தார். நாங்கள் வைத்தோம். அதனுடைய தலைப்பு, செய்தியுடைய தலைப்பாக அருமையான மோகன்ஷீல் ஆசன மூலியமா பலத்த கிரியைகளை நடப்பித்தார். பங்கு பெற்ற எல்லா வாலிபர்களையும் ஆண்டவர் தொட்டார். அநேகர் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை புதிதாக பெற்றுக்கொண்டார்கள். பின்பாக வரும்போது அநேகர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். அண்ணன் ஜெபிச்சு கிடையாது. அண்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க தலை மேல கை வச்சு ஒருவருக்காக ஜெபிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. யாரோ முகம் தெரியாத, பேர் தெரியாத இன்னொரு நபர் கரங்களை வைத்து ஜெபித்த போது ஆண்டவர் பலத்த அறுவடையை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். அநேக கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைத்ததாக சாட்சி சொன்னார்கள். காது கேட்காதவர் காது கேட்டதாக சாட்சி சொன்னார்கள். முகாம் முடிந்து எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து பல நாட்கள் அன்னைக்கு வந்ததுனால எனக்கு என்னென்ன அற்புதம் நடந்து சாட்சி வந்துகிட்டே இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். பாருங்கள், அங்க இருக்கிற தலைப்புகளிலே நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தலைப்புகள்ல 4 தலைப்பு சொல்லிக் கொடுத்தேன். என்ன தெரியுமா? நீ ஜெபமண்ணு ஒரு தலைப்பு, அடுத்து தெருவுக்கு வா 2வது தலைப்பு, 3வது தலைப்பு என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணு, கைகளை வை. இன்றைக்கு இருக்கிற சபைகளும் ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்களும் தெருவுக்கு வரணுங்க. நீங்க நியாயத்தை சொல்லுங்க. பைபிள்ல அற்புதம் தெருவுல ரொம்ப அற்புதம் நடந்ததா பைபிள் சொல்லுதா? சர்ச்சுக்குள்ள அற்புதம் நடந்ததா அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இது யாருனாலும், சின்ன பிள்ளைகள் கூட இந்த பைபிள் குயிஸுக்கு பதில் தரும். தெருவுல தான் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு சபைகளிலே ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டுமா? கிறிஸ்தவர்களை கொண்டு ஊழியக்காரங்களை செய்ய வேண்டுமா? எல்லாரும் தெருவுக்கு வரணும். தெருவுக்கு வந்து தெருவில் நீங்க அறிஞ்ச இயேசுவை சொல்லணும். சும்மா சர்ச்சுக்குள்ள போய் இயேசுவே உயிரோடு இருக்கிறீர், உயிருள்ள ஆண்டவர் அல்லேலூயா ஜீவிக்கிறார், அற்புதம் செய். நீ சர்ச்சுக்குள்ள சொன்னி நீயா உன்னை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வெளியே வா கழுதி. நீ உள்ள இயேசுநாரை பத்தி சொல்ற அந்த சத்தியத்தை வெளியில நின்று சொல்லு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த கணேசன் 29 வருஷம் முடிஞ்சு 30ஆவது வருஷமா சொல்றாங்க. என்ன சொல்றான் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார்.
அல்லேலூயா. சாவை கடந்து எனக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அற்புதம் செய்து அதே இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். வாருங்கள் இயேசுவிடத்திலே. தெருவில் நின்று நான் கூப்பாடுபடுகிறேன், கூக்குரல் எடுக்கிறேன், கண்ணீரோடு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதல்ல என்ன செய்யணும்? அதை நம்ம செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரம்தான் முதல்ல செய்யணும். இன்னைக்கு இருக்கிற நாங்கள் கிராமங்களில் போகும்போது சர்வே எடுத்தோம். முதல்ல போன உடனே முதல்ல சர்ச்சை கட்டிடுறோம், கட்டடத்தை கட்டிடுறோம். அந்த கட்டடம் எல்லாம் எருமாடு தான் கட்டி கிடக்கு, மாடு தான் கட்டி கிடக்கு. நிறைய பேருக்குங்க காணிக்கையை கேட்டா ஆலயம் கட்டுறதுக்கு காணிக்கை தர்றதுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. நல்லதுங்க, ஆலயம் கட்டுறது நல்லதுதான். ஆனா அதற்கு முன்னாடி ஆலயம் கட்டப்படணும்னு சொன்னா அதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? விசுவாசிகள் வேணும். விசுவாசிகள் வேணும்னா என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரங்க வேணும். இப்போ ஊழியக்காரங்களை தாங்கிறது தான் நீங்க முதல்ல செய்யணும். ஒன்றும் இந்த செய்தியை கேட்குற நீங்க முழு நேர மிஸ்டரியே வந்துருங்க, ரிசைன் பண்ணுங்க. என்ன ஏசப்பா போசிப்பார், வாங்க ஊழியத்துக்கு வாங்க. என்ன சரி வரலையா? உங்க பிள்ளைகள் மூத்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க. ஏதாவது பிள்ளை முழு நேர ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க. முதற்கனி கர்த்தருடைய தானே, அனுப்பிவிட மாட்டீங்க. என்ன சரி நீங்க வரமாட்டீங்க, உங்க பிள்ளைகளை முழு நேர ஊழியத்துக்கு அனுப்பி விட மாட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தின் சார்பாக ஒரு முழு நேர மிஷனரி அனுப்பப்படுவதற்கு உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். முதல்ல மிஷனரிகள் தாங்க அனுப்பப்படணும், ஊழியக்காரங்க தான் அனுப்பப்படணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க சோர் ஜாப்புன்னு இல்லைங்க. என்கிட்ட 1100 மிஷனரி இருக்கிறாங்க. ஒரு மிஷனரிக்கு எவ்வளவு பிரதர்? 5000 ரூபாய். 5000 ரூபாய் வச்சு எப்படிங்க மிஷனரி குடும்பம் சாப்பிட முடியும்? அல்லேலூயா சொல்றோம். சரி, கர்த்தர் ஏவுகிறபடி உங்களால் என்று காணிக்க தாங்க. முதல்ல ஊழியக்காரர்கள் போஷிக்கப்பட்டு ஊழியக்காரர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் கிராமங்கள் தோறும் அனுப்பிக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க? போற இடத்துல எல்லாம் சர்ச்சை கட்டுங்கப்பா, பெரிய சர்ச்சை கட்டுங்க, நல்ல பழிங்க போடுங்க, மரத்தை போடுங்க, அழகா ஆக்குங்க, கோபுரத்தை கட்டு. இது நான் தப்பு சொல்லலைங்க. ஏசப்பா என்ன செஞ்சாரு? அதை தான் நம்ம செய்யணுங்க. முதல்ல ஏசப்பா ஊழியத்தை தொடங்குறது போல அவர் நல்ல ஒப்பு கொடுத்தாரு, உபவாசம் இருந்தாரு, தன் ஒப்பு கொடுத்துட்டு முதல்ல ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 12 உடன் ஊழியர்கள் எடுக்கிறாரு. நல்லா சொல்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஒருவர் ஊழியத்தை தொடங்கும் போதே உடன் ஊழியர்கள், உங்களை போன்ற ஊழியர்களை உருவாக்குறதுக்கு அநேக ஊழியக்காரர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். 3 வருஷம் ஆண்டவர் செய்த பல மணி நேரங்கள் இந்த 12 பேர்களை உருவாக்குவதற்கு. அடுத்து வேற 70 பேர்களை சேர்க்கிறார். கடைசிய பரமேறு 120 சீசர்களை உருவாக்கி விட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. ஃபர்ஸ்ட் வேலை பைபிள்ல பாருங்க, அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு எஜமான் வேலைக்காரர்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பு கிறிஸ்தவர்களை எழுப்புதல் நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்பனா நீங்க ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் கிராம ஊழியக்காரர்களை எழுப்பும். இயேசுவை அறியாத இடத்துல இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஊழியக்காரர்களை எழுப்பும். இதுல என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பைபிள் காலேஜ்லாம் பைபிள் அறிவு ரொம்ப கூடுனவங்களா பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கிறாங்க. அவங்களுக்கு தெரு பிரசங்கம் பண்ண தெரியுமானா தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஊழியக்காரனுக்கு முதல் குவாலிஃபை என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் 12 பேர்களை இங்க வாங்கப்பா கூப்பிடுறாரு, மார்க் 10 கூப்பிடுறாரு, 2 பேரை அனுப்பி விடுறாரு. என்ன சொல்ற? போய் பிரசங்கம் பண்ணணும், பிசாசு விரட்டணும், வியாதிகளை சுகமாக்கணும். இதாங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஊழியக்காரோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபை என்ன? அவனுக்கு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண தெரியும். அடுத்து என்ன? நீங்க ஆர்டினேஷன் ஊழியக்காரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை பிசாசு பிடிச்சவங்க மேல கை வைக்க சொல்லணும். பிசாசு கொஞ்சம் ஆடுதா அவனுக்கு பட்டம் கொடுத்துடலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் முறைகள் ஆண்டவர் சொல்லி கொடுத்த முறைகள். அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாரத்தின்படி நிறைய பேர் கேட்பாங்க, எத்தனை கிராமங்களில் சர்ச்சு கட்டியிருக்கேன். ஐயா, சர்ச்சு அப்புறமேட்டு கட்டுவோம் ஐயா. என்னை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு மிஷனரி கணேசன் உருவாகணும். கணேசன் மிஷனரியா உருவாகணும். நான் உருப்படணும், உருவாகணும், உப்பா மாறணும்.
மாறி என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்து கிராமங்கள்ல ஊழியம் செய்யணும். நான் ஒரு கிராமத்துல தொடர்ந்து ஊழியம் செய்து சிறு பிள்ளைகள் மத்தியில, அங்க இருக்கிற வாலிபர்கள் மத்தியில, அங்க வீடுகளில் வியாதிஸ்தர்கள் மத்தியில ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஜெபித்து ஆண்டவர் இயேசு நாமத்தினால் அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்கும்படி ஆண்டவரிடத்தில் அழுக வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் கிராமத்துல ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஒரு கணேசன் ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்த பிறகு நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறோனோ இல்லையாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நாம ஆராதிப்பதற்கு ஒரு சர்ச்சு கட்டுவோம்ப்பா. அவங்க எழுமணும், அதுல ஒருத்தர் இடம் நான் தர்றேன்ப்பா, நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன்ப்பா. இப்படி ஆரோக்கியமான நம்மளும் சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். முதல்ல செய்ய வேண்டிய பணி என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாங்க முதல் பணி. இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் தப்பா செஞ்சா பிடிங்க. சுவிசேஷ ஊழியத்தை செய்யறத விட்டுட்டு முதல்ல பெரிய கோடிக்கணக்கான பெரிய சர்ச்சை கட்டிடும். நீ சர்ச்சை கட்டிட்டு யார சர்ச்சுக்கு அழைக்கிறீங்க? ஏற்கனவே இன்னொரு சபைகளுக்கு போற ஆத்துமாக்களை, அங்கெல்லாம் சின்ன சர்ச்சா இருக்கு, உங்க சர்ச்சில் ஃபேன் கூட இல்லை, எங்க சர்ச்சில் ஏசி இருக்குது, உங்க சர்ச்சில் உட்கார்றதுக்கு பாய் தான் போடுவாங்க, எங்க சர்ச்சில் குஷன் அங்க சோஃபா போட்டிருக்கிறோம், உங்க சர்ச்சில் சோத்தை போட மாட்டார் உங்க பாஸ்டர், எங்க சர்ச்சில் நல்ல சோத்தை போடுவாரு, வாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன தெரியுமா கேவலம், போய் கிராமத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சு விசுவாசிகளாய் ஞானஸ்தானம் பெற்று சபைகளை சேர்க்கணும்னு பைபிள் சொல்லுது. அதை விட்டுறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது விட்டுறது. ஏற்கனவே போன சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு வேனை வச்சுக்கிட்டு வாங்க இந்த சர்ச் இந்த வேனில் ஏறுங்க, இந்த பஸ்ல ஏறுங்கன்னு சொல்லி, நீ இருக்கிற இன்னொரு சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வேனையும் பஸ்ஸையும் பிடிச்சு உன் சர்ச்சு கொண்டு போறே எங்க உருப்பட. அருமையான தேவனை பிள்ளைகளை, இன்றைக்கு எழுப்புதல் தாமதமாகிறது. எதற்காக? அதாங்க, தும்ப பிடிக்கிறது விட்டுட்டு வாழை பிடிக்கிறோம். எருமாட்டு வாழை பிடிக்கிறோம். வாழையும் பிடிக்கணும், தும்பையும் பிடிக்கணும். எருமாடு மாடு அங்கிட்ட அசையாது. இந்த எழுப்புதல் வரணுமா? எல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை முதலாவது செய்ய வேண்டும் ஐயா. அதற்கு பின்பாகத்தான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நான் போகிற ஆவிக்குரிய சபைகள், எல்லா சபைகளும் போறேன். அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறணும், அந்நிய பாஷை பேசணும், அதோட நின்றோம். அவ்வளவுதான் நான் கிறிஸ்துவங்க, அவ்வளவுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்ப அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் நீ உன் ஊழியமே ஆரம்பிக்குது, உன்னுடைய சகாப்தம் ஆரம்பிக்குது, உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ திட்டமே அந்நிவாசி பெற்றவுடன் தான் ஆரம்பிக்கிறது ஐயா. அந்த ஆரம்பிக்க வேண்டிய இடத்திலேயே அந்நிவாசி பேசுறதை நின்றுட்டாங்க ஐயா நிறைய பேர். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? அந்த அபிஷேகத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமாங்க? நீ கை வச்சா பிசாசு ஓடும், நீ வியாதிசு மேல கை வச்சா வியாதி சுகமாகும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன், அந்நிய பாஷைகளை பேசுகிற சகோதரன் சூரியன், நீ ஒரு தெருவில் இருந்து இயேசு அன்பு உள்ளவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இங்கு ஜெபிக்கிற போது உன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை லீதியால் உள்ளத்தை திறக்கும் ஐயா. இதுதானே ஐயா உண்மையான ரிவைவல். நான் ஒரு பட்டணத்துல 70 பேர் கொண்ட சபையில பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு 4 வருடம் கழிச்சு அதே ஊருக்கு போனப்ப சர்ச்சில் உள்ள எல்டர் சொன்னாரு, கணேசன் நீ இதுக்கு முன்னாடி வரும்போது 70 பேர்கள் குடும்பம் உள்ள சர்ச்சு எங்க சர்ச்சில் இருந்துச்சு, இப்போ ஒரு சர்ச்சு இருந்துச்சு, இப்போ 7 சர்ச்சு புதுசா உருவாயிருச்சு, என்னாச்சுங்க? அப்போ அவ்வளவு ஒரு ரிவைவல் உங்க பட்டணத்துல வந்துருச்சு, அவங்க ஊர்ல வந்துருச்சான? அடை கணேசன், இங்க இருக்கிற 70 பேரும் ஆளுக்கு 10 குடும்பமா 7 சர்ச்சுக்கு போயிட்டாங்க. 7 into 10 70 குடும்பம் 7 சர்ச்சு புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ச்சை மூடியாச்சு கணேசன். இது என்னங்க ஊழியம்? அதாங்க தும்ப பிடிக்கிறத விட்டுட்டு வாழை பிடிக்கிறது. அதான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுக்கிறோம், பயப்படுகிறோம், சோம்பலாக இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோம். எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறோம்.
பாருங்க, எல்லாம் டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்குறோம். ஐயா, டான்ஸ் ஆட சொல்லி கொடுங்க, அதெல்லாம் அப்புறமேட்டு. டான்ஸுங்க நீ சொல்லி கொடுத்து அவன் ஆட வேண்டியதில்லை. உண்மையாகவே தேவ மகிமையில நிரப்பப்பட்டாள் அவனாகவே நடனம் ஆடி விடுவான். ஆண்டவரை துள்ளி குதிப்பான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அவன் குதித்து எழுந்து அவன் ஆட்டம் பாட்டத்தோடு ஆலயத்திற்கு சொல்லு. காரணம், அவனை ஆண்டவருடைய வல்லமை தொட்டதை அந்த அற்புதம் அவனை குதித்து எழுந்து ஆலயத்துக்குள்ளாக ஆரவரிக்க செய்கிறது ஐயா. தேவ மகிமை அந்த பெட்டி வரும்போது தேவ பிரசன்னம் தாவீதை நடனமாட வைக்கிறது ஐயா. அல்லேலூயா. நம்ம முதல்ல தேவ வல்லமையை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவோமானால் மற்ற காரியங்கள் தானாய் நடக்கும் ஐயா. முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறத செய்யணுங்க. அல்லேலூயா. நான் 30 வருடத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேங்க. ஏசப்போட அன்பு ருசி பார்த்தேன். எனக்கு பைபிளே இல்லாத அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த சத்தியத்தை சுவிசேஷமா கிராமத்தில் அறிவிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அற்புத அடையாளங்களை என்னை கொண்டு நடப்பித்தார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, இந்த செய்தியை கேட்குற நீங்க ஆலயத்தெல்லாம் அப்புறமேல் கட்டுவோங்க. முதல்ல நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு பற்றி மற்ற பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யட்டும். ஆண்டவரே, தும்ப பிடிக்கணும், வாழ பிடிக்கிறோமே. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் செய்ய வேண்டிய பணி சுவிசேஷ பணி. அதை எல்லோருமாக நாங்கள் சேர்ந்து செய்யட்டும் அப்பா, துரிதமாக செய்யட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.